ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வீட்டிலையே, அதாவது லேடிஸ் முதலாட்டு நாட்டுக்கோழியை தானாகவே வெட்டுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். கடையில் கொண்டு கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா தான் நம்மளுக்கு நாட்டுக்கோழியை வெட்டி தருவாங்க. நாட்டுக்கோழி அந்த தோலோட குழம்பு வச்சாதான் உண்மையிலேயே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கோழி நம்ம தோல் உரித்து தான் வாங்கிட்டு வரோம். ஆனால் நாட்டுக்கோழியை மட்டும் நம்ம தோல் உரிக்காமல் அந்த முடியை மட்டும் பின்னி வெட்டுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டு சிறகு ரெண்டையும் நம்ம இப்படி இந்த இடது காலில் வச்சுக்கிட்டு, அதே போல் 2 காலையும் அந்த வலது காலில் சமுட்டி வச்சுக்கிடணும். இல்லை இதில் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இப்படி கழுத்தை இப்படி திருக்கி அந்த கழுத்து நரம்பு அப்படி டடக் அப்படின்ட்டு ஒரு நொடிஞ்சு அது துண்டாக கட் ஆகிரும். நான் இப்போ இது பண்ணதை உங்களுக்கு காட்டெல்லாம் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் 2 காலையும் அப்படி சமுட்டி வைக்கலை அப்படின்னா இந்த காலை வச்சு நம்மளை பரண்டோம், சிறகை வச்சு அடிக்கும். அதனால அது கஷ்டம். இப்படி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த கழுத்து நொடிஞ்சு அது செத்தாச்சு, அதை காட்டியிருக்கேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா இதை நம்ம வெந்நிக்குள்ளாடி ஊற்றிட்டோன்னா அந்த முடி, அந்த சிறகு எல்லாமே ஈஸியாக ஒன்று விடாமல் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வெந்நி ஊற்றாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த சிறகுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பாருங்கள், கொதிக்க வச்சு நான் வெந்நியை ஊற்றியிருக்கேன். இனி அந்த தண்ணிக்குள்ளாடையே கொஞ்சம் நல்லா முக்கணும். முக்கிக்கிட்டு நம்ம அந்த சிறகெல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக. இது வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் நாட்டுக்கோழி நிறைய வளர்க்குறதுனால, கறிக்கோழி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறதுனால எப்படி வெட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானே வெட்டிடுவேன். இன்றைக்கி என் பையன்தான் வெட்டுவான். ஆனால் நானே இதை வெட்டிடுவேன். நான் தான் அவனுக்கு வெட்டுறதுக்கும் சொல்லி கொடுத்தேன். பாருங்கள், இப்போ முடியை பின்னக்கூடிய நேரத்தில் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப லேட் ஆகாது. ஒரு கோழியை பின்னுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிட்டுங்களா. அதில் வச்சு நம்ம தாராளம் பின்னி எடுத்துடலாம். சூடாட்டு இருக்குது. இப்போ இந்த முடியெல்லாம் என்ன பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் ஈஸியாக வந்துடும். எடுத்துட்டு நம்ம ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம். இதே போல் சேவல் கோழியையும் தாராளம் வெட்டிடலாம். சேவல் கோழி சில பேர் குழம்புக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. நாட்டுக்கோழி எல்லாமே டேஸ்ட்டு தான். இப்போ வெட்டுறது இப்போ பின்னி இருக்கிறது பொட்டைக்கோழி, அதனால இது ஈஸியாக ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இதை அடுப்பை பற்ற வச்சு அதில் உள்ள முடியெல்லாம், அதாவது ஒரு வெள்ளையாக சின்ன ஒரு முடி இருந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம வக்கி எடுத்துடணும். முன்னாடி அம்மா எல்லாம் காலத்தில் நம்ம ஓலையை வச்சு நாங்கள் இப்படி வைக்குவோம். இப்படி வைக்கி அந்த இடத்தெல்லாம் இது பண்ணோம். இப்போ இதை மாற்றி நம்ம பிரட்டி எல்லா இடமும் உள்ள சின்ன முடி மாதிரி இருக்கலாம். அந்த முடி எல்லாத்தையும் நம்ம வக்கி எடுத்துடணும். வக்கி எடுத்துட்டோன்னா நமக்கு ஏதோ இந்த முடியதும் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள், இப்போ மஞ்சளை போட்டு நல்லா, சப்போஸ் இது வெளியே போயிட்டு வந்திருக்கிறதுனாலங்கிறதுனால நம்ம மஞ்சளை போட்டு, மஞ்சள் கிருமி நாசினி உங்களுக்கே தெரியும், அதனால் மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி அதை மஞ்சளை வச்சு ஃபுல்லாக எல்லா இடமும் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்க்கணும். உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி இதை நீ கழுவணும். கழுவக்கூடிய நேரத்தில் நம்ம கேட்க இதில் ஏதாவது நிறகுறை இருக்கோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, வெந்நிலையும் அந்த அடுப்புலையுமே எல்லா கிருமிகள் இருந்தாலும் செத்துருக்கும். ஆனாலும் இதையும் ஒரு கழுவி, இது பாரம்பரிய முறைப்படி அப்படிங்கிறது மாதிரி இதையும் கழுவணும். இனி வெட்டுறதுக்கு பாருங்கள், இது ஈஸியாக நம்ம வீட்டில் நம்ம நிறைய கோழி வெட்டுறதில்ல. ஒரு நாள் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வீட்டில் நம்ம வெட்டுறதுக்கு நான் சொல்லித்தரேன். இதை பாருங்கள், இப்படி கயிறில் கட்டி போட்டுக்கிடுங்க. அது இல்லைன்னா யாராவது உட்காந்து அதை கழுத்தை பிடிச்சி கையை பிடிச்சி அப்படின்ட்டு பிடிச்சிட்டே இருக்கணும். அதை விட இது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இதில் அறுக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். இந்த சிறகுக்கு இடையில ஒரு 2 அந்த எலும்பு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அப்படி அந்த சரத்தை அறுக்கிறான் பாருங்கள். இப்படி அறுத்த உடனே அந்த ஜாயிண்ட் வந்துடும். இதில் நீங்கள் அறுத்து இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அழகு போல் பாருங்கள்
இந்த சிறகையும் அந்த செப்பு அந்த இதையும் ஒரு செப்பாட்டு அழகாக எடுத்துடலாம். இது எனக்கு திரும்பி நான் இப்படி அழகாக எடுத்துடலாம். எடுத்தாச்சா? இப்போ பாருங்கள் அடுத்தால இதில் வந்து அந்த நான் பாருங்கள் என்ன இருக்கா, அந்த ஒரு எலும்பு, இந்த எலும்பை இந்த ஜாயிண்ட்டை இப்படி வந்து கையை இதை வச்சு எடுத்துடணும். அந்த ஜாயிண்ட்டை எடுத்துட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கழுத்தில் உள்ள அந்த தோலை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ஈஸியாக இதையும் இப்படி படார்னி பேர்த்தி எடுத்துடலாம். இப்போ அந்த கழுத்தில் உள்ள தோலை உரித்து எடுக்கிறான். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போதைக்கு நம்ம வந்து அந்த என்ன பாருங்கள் இப்படி இப்போ அண்ணா இப்படி பேர்த்து அதை இழுத்துட்டோம்னா இப்படி பேர்த்து மொத்தமாக வந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்து இதை தனியாக வச்சிடலாம். இந்த பார்ட்டு இதெல்லாம் நம்ம இவ்வளவு பார்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கட்டையில் வச்சுட்டு வெட்டுறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் இப்போ இந்த இது வந்தாச்சு. ஃபஸ்ட்டில் செப்பு ஷோல்டர் எல்லாம் சேர்ந்து வந்துருந்துச்சு. இப்போ என்ன பாருங்கள், இனி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனி நம்ம தனித்தனி பார்ட்டாக எடுத்துடலாம். இப்போ இனி வந்து இது வந்து குடல் அப்படிங்கிறதெல்லாம் இதை எடுத்து தனியாக போட்டுடலாம். இப்போ வந்து சரத்து ஈரலை எடுக்க போகிறோம். எல்லாமே தனித்தனி பார்ட்டாக அழகாக எடுத்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு லேடி மட்டுமே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக அழகாக வச்சிடலாம். இப்போ வந்து இதில் அந்த பித்தத்தை எடுக்கணும். அது பித்தத்தை எடுத்துருவான். தனியாக தனி பார்ட்டு தான் தனியாக எடுத்துடலாம். அடுத்தால பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டாக அழகாக எடுத்துட்டு நம்ம வந்து தனியாக கொண்டு வச்சுட்டு வேறு மொத்தமாக கொத்தி எடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துருவீங்க அப்படின்ட்டு விளக்கமாக சொல்லி தந்திருக்கதா நினச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து குடல். இந்த குடலை என்ன எடுத்துட்டோன்னா இப்போ வந்து அந்த முட்டை பொட்டை கோழிலாம் அதனால் அது முட்டை விடுற அந்த பார்ட்டெல்லாம் அதில் இருக்குது. எல்லாமே எடுத்துட்டு நம்ம இதில் வந்து எந்த கழிவு வந்து நம்ம அந்த கோழிக்கு இறைச்சியில் படாதவாறு அழகு போல் நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை எல்லாமே அங்கே இருக்குது. முட்டையை நான் எடுத்து காட்டுறேன். அதனால் இனி நீங்கள் அழகாக வீட்டிலையே நல்லபடியாக கோழியை அறுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடியமான வரையில் இயற்கையே சாப்பிடுவோம், இயற்கையாக இருப்போம்.